சென்னை கோயம்பேடு பகுதி தேர்தல் தலைமை அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்ட தற்காலிக மின் ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மின்சார தற்காலிக ஊழியர்கள் தொடர்ச்சியான சாலை மறியலில் ஈடுபட்ட நாள் இருக்கக்கூடிய போலீசார்கள் தற்போது இருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்களை கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய சுமார் 500க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய தற்காலிக ஊழியர்கள் மின்சார தற்காலிக ஊழியர்கள் தற்போது இருக்கக்கூடிய சாலை மறியலில் ஈடுபட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அவர்கள் பிரதான கோரிக்கைகளாக தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதும் இருக்கக்கூடிய தங்களுக்கான ஊதியத்தை இருக்கக்கூடிய ஊதியத்தை நேரடியாக தங்களுக்கே வழங்க வேண்டும் என்பதும் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று கூவத்தில் இறங்கி அவர்களுடைய போராட்டத்துக்கான எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தன. அது மட்டுமின்றி இன்று சாலை மறியலில் ஈடுபட்டதும் அல்லாமல் அரசு பேருந்துகளை வழிமறித்தும் தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தற்காலிக ஊழியர்களின் பிரதான கோரிக்கைகளை தமிழக அரசு சட்டசபையில் பேச வேண்டும், தங்களுக்கான ஊதியத்தை வழங்கிட வேண்டும், தங்களுக்கான அரசு பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது குறித்து இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி தமிழக அரசுக்கு வேண்டுகோளை விடுத்து வருகின்றனர் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.